வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் தமிழக வெற்றி கழகத்தின் தேசிய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் டாக்டர் சத்யகுமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் பிரபு. சிஎம் அவர்களுடைய அந்த டெல்லி பயணத்தை பற்றி சொன்னீங்க. பிரைம் மினிஸ்டரை மீட் பண்ணார், அதுக்கப்புறம் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டரை மீட் பண்ணார். நீங்கள் நிறையா கோரிக்கை மனுவும் கொடுத்துருக்காரு. மேக்டாட்டில் ஆரம்பித்து தமிழ்தாய் எடுத்த வரைக்கும் நிறைய அங்கே வந்து அந்த கோரிக்கையை எடுத்திருக்காரு. ஃபினான்ஸ் மினிஸ்டரையும் சந்தித்து பேசியிருக்காரு. ஆனால் இவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்காரு. ஆனால் ஏன் வந்து வழக்கமாக தமிழ்நாடு முதல்வர்கள் டெல்லி போகும்போது ஒரு ப்ரெஸ்ஸை சந்தித்து தமிழ்நாடு நிதிநிலை இந்த ஸ்டேஜில் இருக்குது, நான் இந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் வந்து நான் இங்கே ஒன்றிய அரசாங்கத்திட்ட கேட்டிருக்கேன் அப்படின்ற ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஏன் அவர் வந்து கண்டக்ட் பண்ணி சொல்லியிருந்தால், நீங்கள் சொல்கிறீங்களா இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தமிழ்நாடு இருக்குன்றது, அதை வந்து சிஎம் அவர்கள் சொல்லும் போது அது இன்னும் மக்கள்கிட்ட வந்து நேரடியாக போய் இம்பேக்ட் ஏற்படுத்தும், புரிஞ்சுப்பாங்க மக்கள். அதை ஏன் சிஎம் வந்து ஒவ்வொரு முறையும் சொல்ல தவறுறாரு? ஒரு கட்சி தலைவராக நீங்கள் வந்து ப்ரெஸ்ஸை சந்திக்காமல் இருக்கிறதெல்லாம் அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். பட் நீங்கள் ஒரு பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆகிட்டீங்க, மாநிலத்தோட முதலமைச்சர். இப்போ நீங்கள் சந்திக்கணுன்ற ஒரு கோரிக்கை இருக்குல்ல. கன்வென்ஷனலி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாஸ் வேர் சேட்டலைட் மீடியாஸ். இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் மெச்சூராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ப்ரெஸ்ஸுக்கு வந்து இன்புட்ஸு, அதாவது அத்தாரிட்டியில் இருக்கும் பொழுது, பொசிஷனில் இருக்கும் பொழுது உங்களுக்கு தேவை இன்புட்ஸு. உங்கள் இன்புட்ஸ் வந்து சிஎம்ஓ தமிழ்நாடுலேருந்து நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி வெளியீடு வந்துகிட்டு இருக்குது. இட்ஸ் அன் அஃபீஷியல் கம்யூனிகேஷன். அந்த அஃபீஷியல் கம்யூனிகேஷனில் டெல்லி பயணத்தில் என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க, தமிழ்தாய் வாழ்த்தோட ஸ்டாண்ட் பாயிண்ட் என்ன, ரெண்டாவது வந்து ஒரு ஸ்கீம்ஸுடைய லான்ச் பண்ணும்போதும் அதுக்கான அஃபீஷியல் நோட்டை ரிலீஸ் பண்ணியாச்சு. தட்ஸ் அ நியூஸ். அப்போ அந்த அஃபீஷியல் நியூஸ் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் ஃபீட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற மகத்தான காரியத்தை ப்ரெஸ் செய்யலாம். இப்போது நீங்கள் வந்து ஒரு துறை சார்ந்த விஷயத்துக்கு அந்தந்த துறை சார்ந்த மந்திரிகள் இருக்காங்க, மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. மினிஸ்டர்ஸ் வந்து அதை பற்றி பேச போகிறாங்க. கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும், பார்ட்டி ஸ்டாண்ட் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் இருக்கும். வி கம் அண்ட் எக்ஸ்பிளைன். தளபதி விஜய் அவர்கள் ஒன்று தான், ஹி வாண்ட்ஸ் டு எம்பவர் லீடர்ஸ். எங்களை மாதிரி ஆளுங்களை ஆர்டிகுலேட் பண்ண சொல்கிறாரு, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க சொல்கிறாரு. இப்போ ஃபினான்ஸ் மேட்டராக இருக்கலாம், எக்கனாமிக் இஷ்யூஸாக இருக்கலாம், பப்ளிக் பாலிசி மேட்டர்ஸாக இருக்கலாம், வித் ரெஸ்பெக்ட் டு பொலிட்டிக்கல் மேட்டர்ஸாக இருந்தால் இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன். பட் அதே மாதிரி துறை சார்ந்த விஷயத்தை வந்து அவர் வந்து துறை சார்ந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பேசணும்னு நினைக்கிறாரு. அவருடைய கம்யூனிகேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு கவர்மெண்ட் ஹேப்பன்ஸ் இன் சிஎம்ஓ தமிழ்நாடு. வித் ரெஸ்பெக்ட் டு பார்ட்டி இட் ஹேப்பன்ஸ் இன் டிவிகே விஜய் HQ. ஓவரால் ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் த பார்ட்டி ஹேப்பன்ஸ் இன் டிவிகே பார்ட்டி HQ. அண்ட் ஏதாவது இந்த ஐடி விங்ஸ் போடணுன்னா டிவிக்கே ஐடி விங் அஃபீஷியலில் போடுறாங்க. இந்த 3 கட்டத்தில் தான் கம்யூனிகேஷன் நடக்குது. பட் நீங்கள் சொல்லக்கூடிய ட்ரெடிஷ்னல் மாடல் வந்து கட்டாயமாக எல்லா லீடர்ஸ் ஃபாலோ பண்ணுன்ற மேண்டேட் கிடையாது, லா அவசியம் கிடையாது. இன்னைக்கு தேவையான இன்புட்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. யுவர் கரெக்ட் சார். லா இருக்கா இல்லை வந்து ஏதாவது அந்த மாதிரி கட்டாயம் இருக்கான்றதா ஷோராக அது கிடையாது. பட் ஆஸ் ஒரு பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவாக 4ஆம் தூண்னு சொல்கிற ஊடகங்களை நீங்கள் செய்தியாளர்களை இது வரைக்கும் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பொறுப்பேற்று எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்திலிருந்து இப்போது ஸ்டாலின் அவர் வரைக்கும் எல்லாருமே வந்து செய்தியாளர் சந்திச்சு வரும்போது நீங்கள் வந்து என்ன மாதிரியான ஒரு லெகசியை வந்து உடைச்சி இது ஒரு மாற்றம்னு எடுத்துக்கிறதா? அதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு இருக்கும்போது நீங்கள் வந்து மக்களை சந்திக்கலாம், அதுக்கு ஒரு மீடியமாக இருக்கக்கூடியது வந்து இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள். ஸோ நீங்கள் வெகுஜன ஊடகங்கள் மூலிமா மக்களை சந்திக்காமல் நீங்கள் அறிக்கைகள் மூலிமா எவ்வளோ நாளைக்கு வந்து நீங்கள் வந்து இங்கே அந்த கவர்மெண்ட் வந்து ரன் பண்ண முடியுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, எல்லா தரப்புலேருந்து இருக்குது. ஒன்லி ஒன் ஆன்சர். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் சிம்பிள் சிஎம்ஓ தமிழ்நாட்டில் வர மாதிரி அறிக்கை வரல. இங்கிலீஷ்லையும் அறிக்கை கொடுக்குறோம், தமிழ்லையும் அறிக்கை கொடுக்குறோம், ஒரே அனௌன்ஸ்மெண்ட்டில். இதுதான் புது விஷயம். நீங்கள் எடுத்து பாருங்கள், அதே ட்விட்டர் ஹேண்டில் தமிழ் அறிக்கை செப்பரேட்டாக வருது, செய்தி வெளியீடு. இங்கிலீஷ் அறிக்கையும் அதே டிரான்ஸ்லேட்டட் இங்கிலீஷ் வெர்ஷனும் வருது. இது எதுக்காகனா ஊடகங்களுக்காக தான். என்ன கம்யூனிகேட் பண்ணுறோமோ இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஓரல் கம்யூனிகேஷன். இன்ஃபேக்ட் த ஸ்ட்ராங்கர் கம்யூனிகேஷன் இஸ் ரிட்டன் கம்யூனிகேஷன். செய்தி வெளியீடாக வந்ததுக்கப்புறம் ஊடகங்கள் டீகோட் பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மகத்தான வேலையை கட்டாயமாக ப்ரெஸ் செய்ய முடியும். ப்ரெஸ் 4ஆவது தூணுக்கு தெரியணுன்றதுக்காகவும் 4ஆவது தூண் மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த ஸ்கீம்ஸை சேர்க்கணுன்றதுக்காகவும் தான், இல்லை அந்த செய்தி வெளியீடை கொடுக்கும் பொழுது 4ஆவது தூணுக்காக தான் கொடுக்குறோம். அப்படி பிக்கஸ்ட் ரெஸ்பெக்ட் கொடுக்கறது எங்கள் பார்ட்டி தான். ஓகே சார். இங்கே எதிர்கட்சிகள் எப்படி இதை முன்வைக்கிறாங்கன்னா, விஜய் அவர்கள் செய்தியாளர்களை ஹேண்டில் பண்ண முடியாது, அவருக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்கிரிப்ட் இருந்தால் மட்டும்தான் அவரால் பேச முடியும். இங்கே ஒரு ஸ்பான்டேனியஸாக செய்தியாளர்கள் கேட்குற கேள்விகளுக்கு வந்து அவரால் பதிலளிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், அசம்பிளியில் பேசும்போது எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது முதல்வர் அவர்களுக்கு அதுக்கு உடனடியாக ரிப்ளை பண்ணியிருந்தாருன்னா அதற்கு உண்டான வீரியம் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அவர் சில மணி நேரங்கள் கடந்து அதை வந்து அவருடைய பதிலை வந்து இங்கே ஒரு ட்விட்டர் ஹேண்டலில் வந்து ஒரு அறிக்கையாக வந்து போடுறாரு. அப்படி இருக்கும்போது
இது எப்படி ஒரு காரசாரமான அரசியலை தாண்டி எதிர்கட்சிகளை எப்படி வந்து ஆளுங்கட்சியான தாவேக்கா எதிர்கொள்கிறத வந்து இங்கே இருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கு மட்டும் இல்லை, ஒரு தாவேக்கா தொண்டர்களுக்கும் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும்ல. எதிர்கட்சி தலைவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு, அதை ஸ்பான்டேனியஸாக நம்ம சிஎம் வந்து அசம்பிளிலே போட்டு உடைக்கிறாரு. செய்தியாளர் சந்தித்து இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்லாம் வந்து டக்கு டக்குன்னு பதில் கொடுக்குறாரு. இது ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆரோக்கியமான ஹெல்த்தியான பாலிடிக்ஸ்க்கு தானே இதை லீட் பண்ணி கூட்டு போவோம். பட் இதே தொடர்ச்சியாக வந்து அவாய்ட் பண்ணுறாங்கன்னு தானே கேள்வியே. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் பண்ணுறது ப்ரொவோக்கிங். அதுக்கு நாங்கள் வந்து ரியாக்டிவாக இருக்க மாட்டோம். வி வில் ஒன்லி ரெஸ்பாண்ட். ஸ்டேட்ஸ்மென், அதாவது பாலிட்டிஷியன்ஸ் எல்லாமே ரியாக்ட் பண்ணுவாங்க. மை லீடர் தளபதி விஜய், ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு வில் ஒன்லி ரெஸ்பாண்ட். ஏன் ரெஸ்பாண்ட்னா, சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட்டுக்குமே கட்டாயமாக ஒரு ரிசர்ச் தேவை. அப்போ அவர் வைக்கிறாரு, ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு ஸ்டேட் அசம்பிளியில், அந்த ஒரு ஸ்பீச்சுக்குமே நாங்கள் வந்து கட்டாயமாக வந்து நல்ல கவர்னன்ஸ் கொடுக்கறதுனால கட்டாயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதை ரெஸ்பான்ஸை நாங்கள் ரிட்டன் ஃபார்மில் கொடுக்குறோம். திருப்பி சொல்கிறேன், கம்யூனிகேஷனுங்கிறது ஓரல் ஃபார்ம் மட்டும் கிடையாது. அந்த இடத்துல தான் இன்எக்ஸ்பீரியன்ஸ், கேப்பபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்ற ஒரு கொஸ்டின் மார்க்காக வந்து எதிர்கட்சிகள் அதை முன்வைக்கிறாங்க. அவங்க என்ன வேணால் வச்சுக்கட்டும். எதிர்கட்சிகள் வைக்காத குற்றச்சாட்டா எங்கள் கட்சிக்கு மேலேயும் எங்கள் மேலேயும் குற்றச்சாட்டு. இப்போ தளபதி அவர்கள் திருச்சியில் பேசும்பொழுது கிளியராக சொல்லியிருக்காரு, எங்களுக்கு செய்யாத சூழ்ச்சியா, எங்கள் மேலே வைக்கக்கூடிய விமர்சனமா, வச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு தான் அவரும் சொல்கிறார். வைக்க நாங்கள் வளர தான் போகிறோம். ஏன் சொல்கிறேன்னா, அட் த எண்ட் ஆஃப் த டே லீடருடைய தாட் ப்ராசஸும் கவர்மெண்ட்டுடைய அறிக்கைகளும் அஃபீஷியலாக ரிட்டர்ன் ஃபார்மில் வருது. உங்களுக்கு ரிட்டர்ன் ஃபார்ம் வந்து இஸ் மச் பிகர் than the oral form. இப்போது தாவேக்கா வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் திமுகவே இந்த ரைட் அப்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காதீங்க. இது எத்தனை பேர் வந்து நீங்கள் படிப்பாங்கன்னு தெரியல. இங்கே வந்து அவங்க வைக்கக்கூடிய விமர்சனத்தையும் நான் சொல்கிறேனே, இது வந்து ரீல்ஸ் மாடல், இன்ஸ்டா மூலியமாக தான் வந்தாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து பாலிடிக்ஸை இவங்க உட்காந்து யார் ரைட் அப்ஸையோ இல்லை ஒரு 2 பக்கம் அறிக்கைகளையோ படிக்கிற பொறுமையும் இன்றைக்கி வரக்கூடிய யங் ஜென்ரேஷன்ட்டு எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியாது. ஏன்னா இங்கே மேக்ஸிமம் வந்து ஒரு டைரெக்டாக பேசுகிற ஸ்பீச்சையோ இல்லை வந்து ஒரு ரீல்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கிறது, வீடியோ ஃபார்மேட் தான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் விரும்புகிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு வித்துறதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டோ இல்லை வந்து உடனடியான ஒரு பதில் ஸ்பீச்சோ கொடுத்தா தான் அது வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்கும்ன்றது வந்து நிறைய பேரோட எதிர்பார்ப்பு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்னீங்க, இதை வந்து எதிர்கட்சிகள் ப்ரொவோக் பண்ணுறாங்கன்றது. தேர்தல் பிரச்சாரத்தப்போ லிட்டரலி இங்கே தாவேக்கா சார்ந்த பிரச்சாரங்கள் முன்னெடுக்கும் போது டிஎம்கேவையும் நம்ம அதே மாதிரி தான் ப்ரொவோக் பண்ணோம். ஆனால் டிஎம்கே அதுக்கு என்ன ஒரு அதை வந்து அதுக்கு எந்த பிள்ளையும் கொடுக்கல. ஆனால் இப்போது தேர்தல் வெற்றிக்கு பிறகும் சிஎம் அவர்கள் பேசும்போது டிஎம்கே இங்கே குற்றச்சாட்டுக்கு டிஎம்கேன்னு சொல்லிட்டு இருக்கிறது. இதே இப்போ எதிர்கட்சிகள் வந்து நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க, பவர் வந்துட்டீங்க, ஆனாலும் ஏன் வந்து திமுகவை இன்னும் குறை சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்கள் வந்து அங்கே ஒரு குளறுபடி இருக்குன்னா நீங்கள் அதை வந்து உங்ககிட்ட பவர் இருக்குது, நீங்கள் அதை வச்சு சரி செய்யலாமன்ற கேள்வி தானே எழுப்புறாங்க. இன்ஃபேக்ட் பிரபு, நீங்கள் ஃபஸ்ட்டு பதில் நீண்ட நிலைய கேள்வியாக இருக்கிறதுனால இட்ஸ் அ வெரி லாங் கொஸ்டின். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணும்பொழுது, பொதுக்கூட்டங்கள் அட்ரஸ் பண்ணும்பொழுது நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில, பேப்பர்ஸ் இருக்கும் கையில் எங்கள் பேச்சாளர்கள்கிட்ட. ரெண்டாவது வந்து ஐபேட் இருக்கும், ஐபேட் வச்சுருக்கோங்க, ஐபேடு இல்லை ஸ்மார்ட் ஃபோனில் எழுதி வச்சுருப்பாங்க. பேசுனது எல்லாமே ஃபேக்சுவல், எங்கேயுமே நாங்கள் ப்ரொவோக் பண்ணதே கிடையாது. நீங்கள் எடுத்து ஐ கேன் பெட் யூ ஒரு ஸ்பீச்சு, நீங்கள் முதல் ஸ்பீச்சு தலைவர் கொடுத்த முதல் ஸ்பீச்லேருந்து தொண்டர் கொடுத்த எல்லா ஸ்பீச்சும் எடுத்து டீகோட் பண்ணுங்கள், ப்ரொவோக்கிங்காகவே இருக்காது, எல்லாமே ஃபேக்சுவலாக இருந்திருக்கும். இன்றைக்கி ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கும், அந்த ஈவெண்ட்டை வந்து என்ன இம்பேக்ட் தமிழ் மக்களுக்கு இருக்கும்னு, இன்ஃபேக்ட் எங்கள் கட்சிக்கு என்ன பாதிப்பு இருக்குன்னு கூட நாங்கள் யோசிக்கலை. தமிழ்நாடு மக்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குமோ அந்த பாதிப்பை பொது மேடைகளில் பேசியிருக்கோம். ஏன்னா நானே வந்து கிட்டத்தட்ட ஒரு 45-42 ப்ரோக்ராம் வந்து தொடர்ச்சியாக பொதுக்கூட்டங்கள் பேசியிருக்கிறதுனால அந்த இம்பேக்ட் வந்து என்னால் சொல்ல முடியும். தமிழ்நாடு மக்களுக்கு என்ன பிரச்சனையாச்சோ அந்த பிரச்சனைகளை முன் வைக்கிறோம். இப்போ இந்த செந்தில் பாலாஜியாக இருக்கலாம், கே நேரு இஷ்யூவாக இருக்கலாம், அந்த டைமில் நடந்த ஊழல்களாக இருக்கலாம், ஃபேக்சுவலாக பேப்பரில் வந்ததை ப்ரெஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறதை வச்சு தான் நாங்கள் பேசியிருக்கோம். எங்கேயுமே நாங்கள் ப்ரொவோக் பண்ண மாட்டோம், என்றைக்குமே பண்ண மாட்டோம். எங்களுடைய தளபதி விஜய் அவர்கள் சொன்னது ஒன்று தான், பொறுமையாக அப்சர்வ் பண்ணுங்கள், ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி டீசென்ட் பாலிடிக்ஸ் பண்ணுங்கன்றது தான் முதல் நாள்லேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி பண்ணாதவங்களை கட்சியிலேருந்து நீக்கியிருக்காங்க, கட்சியில் கண்டிச்சும் இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், அப்படி ஒரு சின்ன ஏதாவது தப்பு வந்தாலுமே கண்டிக்கிறாங்க. இட்ஸ் அ வெரி டெமோக்ராட்டிக் பார்ட்டி. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் கவர்னன்ஸில் எப்பயுமே ரெஸ்பாண்ட் தான் பண்ணுவோம், ரியாக்ட் பண்ண மாட்டோம். இது வந்து நான் வந்து இன்றைக்கி உறுதிப்படுத்துகிறேன். ஏன் தெரியுமா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், எம்கே ஸ்டாலின் அவர்கள் எவ்வளோ ப்ரொவோக் பண்ணாலும், எங்கள் கட்சியையும் எங்களுடைய ஆட்சியையும் எவ்வளோ ப்ரொவோக் பண்ணாலும், எங்களுடைய தலைவர் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் வில் ஒன்லி ரெஸ்பாண்ட்.
பை த வை எங்களுடைய ரெஸ்பான்ஸை பார்த்து தான், நாங்கள் எழுதக்கூடிய டீட்டெயில்டு ரெஸ்பான்ஸை பார்த்து தான் தமிழ்நாடு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கோம்ல, கட்சி ஆரம்பித்ததுலேருந்து ட்விட்டர் பக்கத்தில் போடுற ரெஸ்பான்ஸை உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஊடகங்கள், நியூட்ரலாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கக்கூடிய எஃபர்ட்ஸ் எடுக்கிறீங்க, அப்ரிஷியேட்டட். அப்படி நீங்கள் போய் சேர்த்ததுனால தான் இன்றைக்கி தமிழ்நாடு மக்கள் வந்து ஓட்டு போட்டு தாவேக்கா வந்து ஆட்சி பிடிச்சிருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது படிக்கல நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? இன்ஃபேக்ட் எழுத்து வடிகளில் கொடுக்கும்போது தான் கிளியர் பிக்சரே புரியுது மக்களுக்கு. ஏன்னா நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய கிளிக் பைட்ஸ் அதனால் மக்கள் ஓட்டு போடல, அவங்களுக்கு தெரியும் போடக்கூடிய 5 லைனோ 6 லைனோ உண்மை இல்லைன்னு. அதுவும் டிஎம்கே சார்ந்த ஊடகங்கள். அதனால் லாங் ரிட்டர்ன் கம்யூனிகேஷன் வி ரிலை ஆன். எங்களுடைய ரெஸ்பான்ஸ் எல்லாமே கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலாக கொடுக்கப்படும், டீட்டெயிலாக தான் கொடுக்கப்படும், டைம் எடுத்து தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஏன்னா எல்லாத்து பின்னாடியும் ஒரு டெக்னிக்கல் லிட்ரேச்சர் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் ஃபார்ம் லோன் பற்றி கேட்குறீங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு 200 யூனிட்ஸ் வந்து கரண்ட் கொடுத்துருக்கோம், அதோட பட்ஜெட்ரி அலோகேஷன் எவ்வளோ, 58% 60% வந்து டிஎன்எஸ் அலவன்ஸ் ஏற்றிருக்காரு நம்மளுடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் தளபதி விஜய் அவர்கள். அப்போ அந்த 2% ஏறதுனால எவ்வளோ பட்ஜெட்ரி அலோகேஷன், இது எல்லாமே ரிட்டன் ஃபார்மில் இருக்குது. ரிட்டன் ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன் இஸ் மச் ஹையர் தேன் த ஓரல் ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன். அதில் எழக்கூடிய சந்தேகங்களுக்கு யார் சார் பதில் சொல்லுவாங்க? அந்த துறை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த துறை அமைச்சர்களோ இல்லை அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன்? அதுவுமே கவர்னன்ஸ் சிஸ்டமில் நீங்கள் கேட்குறது 100% உண்மையான கேள்வி. அதில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அந்த கொஸ்டினுக்கு தான் நான் நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன்ஸ்லாம் நாங்களாம் பேசணும். ரெண்டாவது கவர்மெண்ட் சிஸ்டம் அது வேற இல்லை, அது கவர்மெண்ட். இப்போ நீங்கள் கேட்கும் பார்ட்டி வேற, இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டியாக நீங்கள் வந்து ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் கிட்ட கேட்கும்போது அதற்கு கேள்விகளை நாங்கள் பார்க்குறோம். இப்போ ஃபார்ம் லோன் மேட்டராக இருக்கலாம், நீங்கள் டிஎன்எஸ் அலவன்ஸ் நான் ஏற்றி கொடுத்த பட்ஜெட் எலோகேஷனாக இருக்கலாம். பிரபு கேட்பாரே, அப்போது காமன் பீப்புள் என்ன நினைக்கிறாரோ அதான பிரபு கேட்குறாரு. யூ ஆர் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் அ காமன் பர்சன் ப்ரெஸ்ஸா. அப்போ நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். என்னுடைய தளபதி விஜய் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின் நீங்கள் கட்டாயமாக கேட்பீங்க. அப்போ அதை ரெஸ்பாண்ட் பண்ணும்பொழுது அதுக்கான டெக்னிக்கல் லிட்ரேச்சர் தெரிஞ்சால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி கவர்மெண்ட் சைடில் எடுத்திங்கன்னா கேள்விகள், அங்கே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸை இன்றைக்கி கவர்மெண்ட்டுடைய மீடியா அட்வைசர்ஸ் எல்லாருமே, துறை சார்ந்த அட்வைசர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ட்விட்டர் கீழே வரக்கூடிய கொஸ்டின்ஸை அனலைஸ் பண்ணுறாங்க. அடுத்த கேள்வி என்ன, காமன் பீப்புளுக்கு இந்த கொஸ்டின் எழுவும் இல்லையா, உங்களை மாதிரி ஊடகங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். அந்த கேள்விகள் கேட்க ஃபர்தராக வந்து இதுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுக்கப்படும். இது ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் கிட்ட இருந்து டெலிகேட் ஆகி கலெக்டர் வரைக்கும் போய், ஊராட்சி வரைக்கும் போகிறது, நகரம் வரைக்கும் போய் ஃபர்தராக அது வந்து மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய அந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கம்யூனிகேஷனும் ஸ்ட்ரென்த் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி இன்னும் கம்யூனிகேஷன் சேனல்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டில் இல்லை, இதுதான் ஃபேக்ட். அதுக்கான ஒர்க்கும் போயிட்டு இருக்குன்றதை நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். கவர்னன்ஸை தாண்டி பொலிட்டிக்கலாக எடுத்துக்கலாமே. இப்போ வந்து கட்சி தலைவர், சிஎம் 2 பொறுப்புகளை வந்து விஜய் அவர்கள் வந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்போ என்னென்னா, கவர்னர் மாளிகையில் திருவள்ளூருக்கு ஒரு காவி உடை அணிஞ்ச மாதிரி ஒரு புகைப்படம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன் வீட்டில் இடி ரெய்ட்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் பேபி அவர்களை வந்து டெல்லியில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்கெல்லாம் ஒரு கூட்டணியில் இல்லை ஆதரவு நிலைப்பாடு கொண்ட கட்சிகள்லேருந்து சிஎம் உள்ள கட்சி தலைவராக என்ன ஒரு ரிப்ளை கொடுத்துருக்கீங்க? ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரா? இல்லை வந்து இப்போது கூட்டணியில் சேர்ந்திருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எந்த அளவுக்கு இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, வித்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க? கடந்த கால ஆட்சிகளில் இதே வந்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் வந்து ரியாக்ட் பண்ணிட்டாரு, ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சிஎம் வந்து ரியாக்ட் பண்ணாமல் இருக்காரு. அது இல்லாமல் உங்களுக்கு ஆதரவு கொடுத்து அவங்க கூட இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது எப்படி எடுத்துக்கூடியது? இதுக்கு வந்து ஒரு அறிக்கை, சரி இந்த இடத்துல நீங்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்கணும், நீங்கள் ஒரு அறிக்கையே நீங்கள் உங்கள் ஸ்டைல்லேயே ஒரு அறிக்கையே கொடுத்துருக்கலாமே, ஒரு ட்வீட் போட்டிருக்கலாமே, ஆனால் அதையும் வந்து இங்கே நடக்காமல் போயிடுச்சு அப்படின்ற விமர்சனமும் இருக்குது. இப்போ அந்த பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு ரெஸ்பான்ஸ் கட்டாயமாக வரும். ஆனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்ம ப்ரையாரிட்டி இப்போது we have 2 challenges. ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண உடனே கவர்னன்ஸ் சிஸ்டம் வந்து சாலிடாக வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். லாஸ்ட் 1 மந்த்தாக என்டையர் கவர்மெண்ட் மிஷினரி ஆஸ் வெல் ஆஸ் பார்ட்டியில் இருக்கிறவங்கெல்லாம் பொசிஷனில் இப்போது மினிஸ்டர்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து செட் பண்ணதுனால, ப்ரையாரிட்டி இருக்கிறதுனால இப்போதைக்கு இந்த ரெஸ்பான்ஸ் வந்து ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான் சார். இல்லவே இல்லைன்னு சொல்லேன். பட் ரெஸ்பான்ஸ் வில் கம் அட் ரைட் டைம். இப்போது எனிதிங் தட் இஸ் கோயிங் ஆன் இஸ் சப்ஜெக்ட் டு டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. என்றைக்குமே தளபதி விஜய் அவர்கள் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா போயிட்டு இருக்கும்போது என்றைக்குமே ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்க மாட்டார். பிகாஸ் இஸ் அ லா அபைடிங் சிட்டிசன். நீங்கள் நல்லா பாருங்கள், எங்களோட அரசியலை கூர்ந்து கவனிங்க. அந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லா எங்களை சார்ந்து இருந்தாலும்,
டியூ ப்ராசஸ் ஆஃப் லா வெளியவங்க மேலே சார்ந்திருந்தாலும் என்றைக்குமே இன்டர்ஃபியர் பண்ணதில்லை. நீங்கள் எடுத்து ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. பட் கரூர் சம்பவம் நடக்கும் போது இல்ல, நீங்க ஒரு எதுவாக 3 நாட்கள் எடுத்து கழிச்சு ஒரு வீடியோல வெளியிட்டாரு சார். சிஎம் சார் அது வந்து கேடட்ஸ் மேல கை அது வைக்க வந்து- மாட்டாங்க, அது என் மேல வந்து கை அந்த வந்தா என் timeல- மேல கை வைங்கன்னு சொல்லி நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த டைமில் கிளாரிஃபிகேஷன் கூட ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அஃபெக்ட் ஆகாமல் வித்தின் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் த லால தான் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். வித்தின் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் த லா அந்த வீடியோ வெளியிட்டதுக்கு முன்னாடி ஒரு வித்தின் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் த லா வித்தின் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் த லா. அதே மாதிரி இங்கே வந்து டியூ ப்ராசஸ் ஆஃப் லா போயிட்டு இருக்கும் பொழுது அந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லா போயிட்டு இருக்கும்போது என்றைக்குமே கட்சி நிலைப்பாடு வந்து டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 1. கான்ஸ்டிடியூஷனல் ஆஸ்பெக்ட்லையும் கிளியராக இருக்கும். அதனால் எவ்ரிதிங் வில் ஹேப்பன் ஆஸ் பர் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஃப்ரேம் ஒர்க் உள்ள எப்படி ஒரு கட்சி தலைவர் செயல்படணும் அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன் நினைக்குதோ அப்படி தான் எங்கள் கட்சி நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் திருப்பி சொல்கிறேன், தளபதி விஜய் அவர்கள் இஸ் பியாண்ட் பாலிட்டிஷியன், இஸ் அ ஸ்டேட்ஸ்மேன். எனிதிங் தட் ஹேப்பன்ஸ், when he has to respond, what he has to respond, how he has to respond as a statesman அவருக்கு தெரியும். ஏன்னா டியூ ப்ராசஸ் ஆஃப் லா போயிட்டு இருக்கும் பொழுது, ப்ரொசீஜர் பிரெஸ்கிரைப் பை லா நடந்துட்டு இருக்கும்போது என்னைக்குமே அதில் இன்டர்ஃபியர் பண்ணுற கட்சி கிடையாது. கர்நாடகாவில் மேகதாது கட்ட போகிறோன்னு சொல்லிட்டு இப்போ புதிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய டிகே சிவகுமார் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அதற்கு என்ன ரியாக்ட் பண்ண போகிறோம்? அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நம்ம ஆல்ரெடி கோரிக்கைகள் வச்சுருக்கோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட. அதுவும் தாண்டி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரியான டெசிஷன்ஸ் எடுத்திருக்காங்கன்னு. ஃப்ரம் தி பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் மேட் பை கர்நாடகா ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர், டெஃபினட்டாக தமிழ்நாடு வந்து இதை எதிர்கொள்ளும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளுடைய ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் ஆல்ரெடி ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டார் சென்டர் கிட்ட. நவ் இட் இஸ் போத் சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட், ஆல்சோ நம்ம கவர்மெண்ட் சேர்ந்து இதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்து கட்டாயமாக அது நடக்காதுங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அதுவுமே டியூ ப்ராசஸ் ஆஃப் லா தான். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது அரசியல் படுத்தக்கூடாது, ஆனால் மக்களுக்கு பாதிக்கக்கூடாது, நம்மளுடைய ஸ்டேட் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுக்கு யார்கிட்ட போய் ரெப்ரசன்ட் கொடுக்க முடியும்? தமிழ்நாடுடைய ஸ்டேட் ரைட்ஸ்க்காக போய் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குற இடம் யூனியன் கவர்மெண்ட். நம்ம ரெப்ரசன்டேஷன் கொடுத்தோமா? இமீடியட் ப்ரையாரிட்டியில் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் போனார், ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காரு. டிரெக்டாக ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் கிட்டையும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிட்டையும் ஃபர்தர் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆர் ஆல்சோ சென்ட் ஆஸ் அ ரெப்ரசன்டேஷன் ஃப்ரம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்கோம் ரெப்ரசன்டேஷன். இதை எதிர்கொள்வோம். அவர் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அதை டியூ ப்ராசஸ் ஆஃப் லா படியும் கவர்மெண்ட்டுடைய கவர்னன்ஸ் சிஸ்டமில் இருக்க ப்ரொசீஜர்ஸ் படியும் கட்டாமல் எதிர்கொள்வோம். அது நடக்காது அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் ப்ரொடெக்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ப்ராசஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது கர்நாடகா சிஎம் எப்படி இதை சொல்லலாம் அப்படிங்கிற அந்த கேள்வி எழதானே செய்யுது. இறுதியாக ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் சார், பொலிட்டிக்கலாக கேட்டுக்கிறோம். சமீப காலமாக தாவேகா ஆகட்டும் இல்லை தமிழக அரசாகட்டும், திமுக கடந்த கால திமுக ஆட்சியோ இல்லை திமுக கட்சியோ விமர்சிக்கிற அளவுக்கு நீங்கள் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியோ இல்லை வந்து ஒரு உரிமை வந்து உங்களுக்கு ஒன்றியத்தில் மறக்கப்படுதுன்னா அதற்கான அந்த வாய்ஸையோ வந்து ரைஸ் பண்ணுறது வந்து கம்பேரிட்டிவ்லி வந்து ஒரு பார்ஷியாலிட்டி இருக்குது அப்படின்ற ஒரு விமர்சனம் தொடர்ச்சியாக இருக்குது. என்ன நினைக்கிறீங்க சார்? ஐ திங்க் அது வந்து சில பேரோட தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம். நீங்கள் இன்றைக்கி ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் போகும்போதே கேட்டிருக்க கோரிக்கை தமிழ்நாடுக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காரு. ரைட்ஸ்க்காக தானே பேசியிருக்காரு. ஸ்டில் கொள்கை எதிரி உங்களுக்கு பிஜேபி தான், அதில் இந்த மாற்று கருத்து இல்லை. ஒரே பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. யார் தமிழ்நாட்டுக்கு வந்து ஃபண்டு தரணுமோ, தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆனால், தமிழ்நாடுடைய ஃபெடரலிசம் அஃபெக்ட் ஆனால் இமீடியட்டாக குரல் கொடுக்கக்கூடிய அப்படி அஃபெக்ட் பண்ணுறவங்க எல்லாருமே கொள்கை எதிரிகள் தான். யாராக இருந்தாலும் அப்படி பார்க்கும் பொழுது கவர்மெண்ட்டில் வந்து யூனியன் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபண்டு நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது நம்மளோட ரைட்டு. அந்த ரைட்டை திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் பண்ணாங்களே தவிர அதை வாங்கி தரல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கா? இப்போ ஒரு விஷயத்தை அரசியல் பண்ணலாம். ஜிஎஸ்டி கொடுக்கல, காம்பன்சேஷன், எஸ்எஸ்ஏ ஃபண்டு கொடுக்கல, இந்த இடத்துல ஒரு ஃபண்ட் கிடைக்காத போது அதை அரசியல் பண்ணாதானே இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் தெரியும். தாவேகா அதை பண்ண மாட்டாங்களா? ஃபண்ட் கிடைக்கலனாலும் அதை நீங்க போராடி தான் பெறுவீங்களா? அதை அரசியல் படுத்த மாட்டீங்களா? நீங்க கேட்குற கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க. அரசியல் பண்றது நான் என்னன்னா, அந்த ஃபண்டு வராமையே இருந்தா எனக்கு ஓட்டு அரசியல் பண்ணலாமா நினைக்கக்கூடியது டிஎம்கே. ஆனால் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு போயிட்டு ரெப்ரசன்டேஷன் கொடுத்து யூனியன் கவர்மெண்ட் கிட்ட இருந்து நம்மளுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை நம்மளுடைய உரிமை, இட் இஸ் அ ஸ்டேட் ரைட்.
அந்த உரிமையை கோரும் பொழுது யூனியன் கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஃபண்ட் எடுத்துகிட்டு வந்து ஒரு 4 ஸ்கூலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஸ்கீம்ஸாக இருக்கலாம், இல்லை சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸாக இருக்கலாம், மக்களுக்கு பெனிஃபிட் கொண்டு போய் சேர்க்கலாமா வேணாமா? இது எங்களுடைய நோக்கம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தோட நோக்கம் என்ன? நாங்கள் கேட்டோம், அவங்க தரல, அவங்க வந்து வஞ்சிக்கிறாங்க அப்படின்னு அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறது அவரோட நோக்கம். உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியுதுன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஸ்டெப் வரலாம். இப்போ நம்ம கேட்டிருக்கோம், நம்ம உரிமைகளை கேட்டிருக்கோம், நம்ம உரிமைகளை அவங்க கொடுக்கல அப்படின்னா, இதுக்கு முன்னாடி டிஎம்கே கவர்மெண்ட்டில் கவர்னன்ஸை நீங்கள் செக் பண்ணுங்கள். அந்த துறை சார்ந்த மந்திரி போவார் ஃபஸ்ட்டு, அவர் போய் கேட்டுட்டு ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு, கொடுக்கல ஃபண்டு வரல, வஞ்சிக்கிறாங்கன்னு சொல்லுவார். ஆனால் இங்கே ரிவர்ஸில் நடக்குது. என்ன ரிவர்ஸ் நடக்குதுன்னா, எங்களுடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் முதல் கட்டத்தில் போய் டெல்லியில் கோரிக்கை கொடுத்துருக்காரு. 2வது கட்டத்தில் மினிஸ்டர்ஸ் போயிட்டு அந்த கோரிக்கைகளை வந்து ரிமைண்ட் பண்ணி எங்களுக்கு தேவையான ஃபண்டை கொடுங்கிற டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. கடந்த காலையும் சிஎம்லாம் போயிருக்காங்க சார். சிஎம் வந்து போய் எஸ்எஸ்ஏ ஃபண்டு கேட்டதுக்கான ரெக்கார்ட் இருக்கா? எம்கே ஸ்டாலின் அவர்கள் எஸ்எஸ்ஏ ஃபண்டு, யூனியன் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய ஃபண்டு, நம்ம கல்வி நிலையங்களாக இருக்கலாம், இல்லாட்டி கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய பல ஃபண்டு இருக்குது, அந்த ஃபண்டை கொடுங்கன்னு லெட்டர் கொடுத்து ரெக்கார்டு இருக்கா? காட்டுங்க. ஆனால் துறை சார்ந்த மந்திரி போய் கேட்டிருப்பார், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம கவர்னன்ஸ் சிஸ்டமில் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் முதல் கட்டத்தில் போயிட்டு ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நரேந்திர மோடி அவர்கள்கிட்ட பேசி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஃபண்ட்ஸ் தேவைப்படுதுங்கிற கோரிக்கை வைக்கிறாரு. 2ஆம் கட்டத்தில் அந்த ஸ்டேட் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆனால் நீங்கள் எங்கே போகணும்? யூ ஹவ் டு கோ டு கோர்ட். விச் கோர்ட்? ஃபர்ஸ்ட் இஸ் த கான்ஸ்டியூஷனல் கோர்ட், மெட்ராஸ் ஹை கோர்ட், தென் கம் சுப்ரீம் கோர்ட். இந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லா இதை வந்து நீங்கள் சொல்லணும் மக்கள்கிட்ட. நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்ட் இவ்வளோ, ஆனால் இந்த ஃபண்டு வரல, அதனால் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம் அப்படிங்கிறத அறிக்கையாகவும் டீட்டெயில் ரிட்டன் கம்யூனிகேஷனாகவும் கொடுக்கப்படும். அப்படி ஒரு ஸ்டேஜ் வந்தா. ஸோ அரசியல் படுத்துறது மக்கள்கிட்ட. இந்த மாதிரி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பண்ண அரசியல் மக்களுக்கான அரசியல் அல்ல. இப்போ நாங்கள் பண்ணக்கூடிய, அதாவது தாவேக்கா நாங்கள் எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பெனிஃபிட் வந்து சேரணுங்கிற பயங்கரமான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். அட் த எண்ட் ஆஃப் த டே தமிழ்நாடுக்கு வர வேண்டிய ஃபண்டு வந்தால் நம்ம வெற்றியா இல்லையா? கண்டிப்பாக அந்த வெற்றியை நோக்கி தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். சார், பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர் இன்றைக்கு ஒரு புதிய அரசியல் இயக்கம் தொடங்க இருப்பதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அவரும் ஒரு யங் ஜென்ரேஷனுக்கான ஒரு போட்டியில் அதற்கான ஒரு முகமாக இருக்கக்கூடியவர் தான் கடந்த காலங்களில். இப்போது தாவேக்காவும் இளைஞர்கள் வாக்க பெருவார்வையாக பெற்று தான் வந்து இங்கே ஒரு ஆட்சியை அமைச்சிருக்கீங்க. ஸோ அண்ணாமலை புதிய ஒரு அரசியல் கட்சியாக உள்ள வராரு. எப்படி பார்க்குறீங்க அவருடைய அந்த அரசியல் வருகையை? யதார்த்தமாக பேசக்கூடியவர், அதிரடியாக ஒரு அரசியல் பண்ணக்கூடியவர் அப்படின்ற பல்வேறு முகங்கள் அவருக்கு இருக்குது. எப்படி பார்க்குறீங்க சார் அவருடைய அரசியல் வருகையை? இந்தியாவில் த நியூ பொலிட்டிக்கல் மூமெண்ட், ஒரு செக்யுலர் சோஷியல் ஜஸ்டிஸ் மூமெண்ட்டை ஃபஸ்ட்டு இன்றைக்கி இந்தியாவில் வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணி காட்டியிருக்கிறது நம்மளுடைய ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள். அந்த பிளாட்ஃபார்மில் தான் எல்லாருக்குமே வந்து அந்த மோட்டிவேஷன் வருது. எவ்ரிபடி இஸ் வெல்கம். ஏன்னா இந்தியா இஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. எவ்ரிபடி ஹஸ் அ ரைட் டு ஸ்டார்ட் தேர் ஓன் மூவ்மெண்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைமில் பொலிட்டிக்கல் பார்ட்டி. பட் எந்த நம்பிக்கையில் எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்ற பாயிண்ட் இருக்குது. அதுக்கு நம்பிக்கை கொடுத்தவர் நம்பிக்கை. அதாவது நீங்கள் இன்றைக்கி ஒரு பிரபு வந்து இந்த கேள்வியை வந்து நீங்கள் ஒரு வருஷம் முன்னாடி கேட்டிருப்பீங்களா? ஏன் ஜனவரி மாதமே இது கேட்டிருப்பீங்களா? நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கேள்வி கேட்டது உண்டு. நீங்கள் அட்லீஸ்ட் கேட்டதில்லை. நிறைய திமுக சார்ந்த ஊடகங்கள் கேட்குற கேள்வி உண்டு. இது அவங்க கேட்கும் போதே கண்டுபிடிச்சிடுவாங்க திமுகவுடைய ஊடகங்கள் தான் அப்படின்ட்டு. ஸோ என்ன கேட்பாங்கன்னா, யூடியூப்பில் பார்க்குற வியூவர்ஸ் வந்து ஓட்டாக மாறுவாங்களா, ரசிகர்கள் ஓட்டாக மாறுவாங்களா, கமெண்ட் போடுறவங்க ஓட்டாக மாறுவாங்களா, வந்து பொதுக்கூட்டங்கள் அட்டன் பண்ணுறவங்க ஓட்டாக மாறுவாங்களா, மாநாடு வந்து அட்டன் பண்ணுறவங்க ஓட்டாக மாறுவாங்களா, ஐடி கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க ஓட்டா, அவங்க ஓட்டாக மாறாமல் யார் ஓட்டாக மாறுவாங்கன்னு நான் கேட்டிருக்கேன் என்னோட. அப்போ யார் தான் ஓட்டாக மாறுவா? அப்போது ஓட்டு அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து திமுக பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, காசு கொடுத்தா ஓட்டு. அதே மாதிரி மற்ற திராவிட கட்சிகள் எப்படி பார்த்துருந்தாங்கன்னா, காசு கொடுத்தா ஓட்டு அப்படிங்கிறது நிலை மாறி இன்னைக்கு வந்து ஐடியாலஜிக்காக, தளபதி அவர்களுடைய முகத்துக்காக ஒரு முகம், நம்பிக்கையான முகம், உண்மையான முகம், அந்த முகம் எங்களுடைய தளபதி விஜய் அவர்களுடைய முகம், அவருக்கு முன் வச்ச ஐடியலிசம், ஐடியாலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரபு. எங்களுடைய ஐடியாலஜியும் எங்களுடைய தலைவருடைய முகம் தான். தலைவருடைய முகம், தளபதி அவர்களுடைய முகம் ப்ளஸ் எங்களுடைய ஐடியாலஜி செக்குலர் சோஷியல் ஜஸ்டிஸ். பட் அண்ணாமலை சொல்லியிருக்கீங்க ஸ்டேட்மெண்ட்ல, அந்த கல்ட் பாலிடிக்ஸ்குள்ளே நான் போக விரும்பலை
இங்கே ஒரே ஒருத்தர் வந்து முன்னிறுத்தி ஒரு அரசியல் இயக்கமோ ஒரு அரசியல் கட்சியோ நடத்துறத வந்து நான் விரும்பலன்றது வந்து ஒரு பிரைமரியான ஒரு கொள்கையாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு. தாவேகாவுடைய அரசியல், தளபதி அவர்களுடைய முகம், ப்ளஸ் இந்த ஐடியாலஜி, ஐடியா, செக்யுலர் சோஷியல் ஜஸ்டிஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூமெண்ட், எங்களுடைய மூமெண்ட் வந்து 35 இயர்ஸ் வளர்ந்த மூமெண்ட். இன்றைக்கி இருக்கக்கூடிய கேபினெட் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே விஎம்ஏல இருந்தவங்க, விஜய் மக்கள் இயக்கம்ல இருந்தவங்க, ரசிகர்களாக இருந்தவங்க. ஒரு ஸ்டெப்பாக வந்து கட்சியில் ஜாயின் பண்ணி இன்றைக்கி அவங்க வந்து கேபினெட் பர்த்ஸ்க்கு வந்திருக்காங்க. ஆனால் ரசிகர்களாக இருக்கும் பொழுது ஒரு நாள் வந்து தலைவர் வந்து தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பிப்பார், அதில் இந்த மாதிரி வந்து நம்ம ஜெயிப்போம், அன்றைக்கி நம்ம கேபினெட் மினிஸ்டர் ஆகும்னு அவங்க நினைக்கல. அவங்க உண்மையாக இருந்தாங்க. அப்போது எங்களுடைய ஐடியாலஜிக்கல் பெட்ராக்ன்றது கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் வரல பிரபு. விஜய் ரசிகர் மன்றம், மக்கள் இயக்கம், அப்போ அந்த டைம்லேயே சர்வீஸும் சோஷியல் ஆர்கனைசேஷன் தான் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனாக மாறிச்சு. அப்போ சோஷியல் சர்வீஸ் என்ன பண்ணியிருக்கோம்? ரொட்டி முட்டை பால் திட்டம், அதாவது விலையில்லா விருந்தகம், அதுக்கப்புறம் டியூஷன் சென்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருதியகம், இந்த மாதிரி வந்து சேவை பண்ணுற பழக்கத்துக்கு வந்து தான் சப்சிக்வெண்ட்டாக அது பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனாக மாறுது. நீங்கள் பார்க்குறது 2.5 இயர்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இது 35 இயர்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிறத நான் பதிய வைக்க விரும்புகிறேன். ஸோ 35 இயர்ஸ் ஆஃப் டீப் ரூட்டட் கிராஸ் ரூட் லெவல் ஒர்க் ஹஸ் மேட் அஸ் சக்சீட் ஆஸ் அ பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன். எங்களுடைய தளபதி விஜய் அவர்களுடைய உழைப்பு, அவருடைய அந்த கட்டமைப்பு, அவரை நம்பி வந்தவங்களை கைவிடலை, அது இது வரைக்கும் பார்க்குறீங்க. அப்படின்னும் பொழுது அந்த அளவுக்கு டீப் ரூட்டட் ஒர்க் பண்ணதுனால தான் இன்றைக்கி சக்ஸஸ் வந்திருக்கு. நீங்கள் பார்க்குறது 2.5 இயர்ஸ் ஆர்கனைசேஷன் கிடையாது, இது 35 இயர்ஸ் ஆர்கனைசேஷன். தாவேகா என்பது 35 வருஷம் ஆர்கனைசேஷன். அதோடைய ஐடியாலஜிக்கல் பெட்ராக் விஜய் மக்கள் இயக்கம், அதை சார்ந்திருக்கக்கூடிய ரசிகர் மன்றம், ரசிகர்கள், அவங்க எல்லாருமே வந்து இயக்கத்தோடு வளர்ந்து அதுக்கப்புறம் வந்து அரசியலுக்கு வந்து கரெக்ட் டைமில் லான்ச் பண்ணி இன்னைக்கு வந்து கவர்மெண்ட்ல வந்து நம்ம இருக்கோம், பவர்ல இருக்கோம்னா உழைப்பு தான், தளபதியோட இந்த வெற்றி தான் இன்னும் பின்வரவங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷனா வந்து என்ன இன்ஸ்பிரேஷன் அமையுது அப்படின்றத நீங்க பார்க்குறோம். இங்க மட்டும் இல்ல பிரபு, ஜஸ்ட் நாட் ஒன் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் தட் இஸ் கமிங் அப் ஆர் இந்தியா ஃபுல்லா, வேர்ல்டு ஃபுல்லா இது இப்போ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. வெரி சிம்பிள், வேர்ல்டு ஃபுல்லா, வேர்ல்டுக்கே இன்னைக்கு வந்து ஒரு ரோல் மாடலா இருக்கிறது தாவேகா. நான் சொல்றேன் ஏன்னு, இன்னைக்கு வந்து காசு கொடுக்காம ஒரு ஓட்டு வந்து வாங்க முடியுங்கிற நம்பிக்கையே தாவேகா அரசியல் களத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான். சாதாரண மக்கள் நீ எலெக்ஷன் நின்னா ஓட்டு விழும் அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ண வச்சது எங்களுடைய தளபதி விஜய் அவர்கள் தான். தளபதி விஜய் அவர்களுடைய முகத்துக்காக தான் ஓட்டே, இன்னும் இல்லை, இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே அவருக்காக தான் ஓட்டு விழப்போகுது. அப்படின்னும் பொழுது நம்பிக்கையின் சின்னமாக இருக்கக்கூடிய அவருக்காக உழைச்சவங்க எல்லாருமே இன்னைக்கு கவர்னன்ஸ் சிஸ்டமில் இருக்காங்க. கிவ் அஸ் டைம். இப்போ எல்லாருமே என்னன்னா, ஒரு மாதத்தில் என்ன பண்ணிட்டீங்க, எம்கே ஸ்டாலின் அவர்களாக இருக்கலாம், அவர் குடும்பத்தை சார்ந்த அவருடைய உதயநிதி ஸ்டாலினாக இருக்கலாம், இவங்க எல்லாருமே என்னன்னா என்ன பண்ணுறீங்க வெயிட் பண்ணுங்க. நீங்கள் எத்தனை வருஷம் இருந்தீங்க கவர்மெண்ட்டில்? நாங்கள் வந்து 1 மந்த் ஆகுது, சிஎஸ் டெலிவரிங் த ஸ்கீம்ஸ். நீங்கள் பண்ண தப்புகளை எங்களை எடுத்து கண்டறிஞ்சு உங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த டைமை கொடுங்க. ஏன் அவசரப்படுறீங்க? ஏன் இவ்வளோ பயம்? திமுக ஏன் இவ்வளோ பயம்? அப்போது எனிபடி ஸ்டார்டிங் அ பொலிட்டிக்கல் மூமெண்ட் இன் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, இன்ஸ்பிரேஷன் இஸ் எங்களுடைய தளபதி விஜய் அவர்கள் தான். இன்ஸ்பிரேஷன்னா என்ன சொல்ல வரேன்னா, எங்களுடைய தாவேகா வெற்றி அடைஞ்சிருக்கு, அதில் ஒரு சாதாரண மனிதர்கள், காமன் மேன் வந்து பாலிடிக்ஸ்க்கு வந்து ஜெயிச்சிருக்காங்க முதல் தலைமுறை அப்படின்னும் பொழுது நிறைய பொலிட்டிக்கல் மூமெண்ட் வந்து இந்தியா ஃபுல்லாக இன்றைக்கி வந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் இந்தியா ஃபுல்லாக, வேர்ல்டு ஃபுல்லாக நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. பல நாடுகளில் இந்த மாடலை ஸ்டடி பண்ணி அவங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ண தான் போகிறாங்க. டீசென்ட் பாலிடிக்ஸ், டீசென்ட் கவர்னன்ஸ், ஃப்ரெஷ் கவர்மெண்ட் கட்டாயமாக பல இடங்களில் தளபதி விஜய் அவர்களுடைய அதே மாடலில் எமர்ஜ் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் கட்சி கிளியராக சொல்லியிருக்காங்க, கட்சி நிர்வாகிகள் யாருமே கவர்மெண்ட்டில் வந்து தலையிடக்கூடாது அப்படிங்கிறத அறிக்கையாகவே விட்டுருக்காரு எங்களுடைய பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்கள். ஸோ அதனால் கன்சிடரிங் ஆல் தீஸ் திங்ஸ், இந்த மாதிரியான ஒரு அரசியல் முன்னெடுப்பு பல யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக அமைஞ்சிட்டு தான் இருக்குது. அதனால் நீங்கள் சொல்லக்கூடியவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து டெஃபினெட்லி இது நாங்கள் செட் பண்ண பிளாட்ஃபார்மில் தான் நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறாங்க. ஆல் த பெஸ்ட், ஓவர் ஸ்டார்ட்ஸ் இன் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, வெல்கம். பட் அவர் ஐடியாலஜி ரிமைன்ஸ் ஸ்ட்ராங் இன் தமிழ் ரூட்ஸ், இன் தமிழ் கல்ச்சர், தமிழ் ரைட்ஸ் அண்ட் ஃபெடரலிசம் இன் த நேஷ்னல் ஃப்ரேம்வொர்க். அது வந்து கட்டாயமாக நேஷ்னல் ஃப்ரேம்வொர்க்குள்ளே நம்மளுடைய தமிழ் ப்ரைடும், தமிழ் கல்ச்சர், ஸ்டேட் ரைட்ஸ்க்காக
ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் என்றைக்குமே குரல் கொடுப்பார். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த அரசியல் செயல்பாடுகள் நிகழ்வுகளை வெள்ளை அறிக்கைக்கு அப்புறம் கண்டிப்பாக மறுபடியும் பேசுவோம். நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை ஷேர் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஃபார் டைம் சார். தேங்க்யூ பிரபு. வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை.